வணக்கம் ஸ்பைசி. ரோட்ல ஒரு கல்லு வச்சு ஒரு கார ஆக்சிடென்ட் பண்றாங்க. அதுல 4 பேர் இறந்து போறாங்க. 3 பொண்ணுங்க, 1 ஆளு. இந்த கேஸ விசாரிக்க போலீஸ் வராங்க. கௌரி ஒரு மிகப்பெரிய மகப்பேறு ஹாஸ்பிட்டல்ல பெரிய டாக்டரா ஒர்க் பண்றாங்க. கௌரி கௌரிக்கும் இந்த கேஸ விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கும் லவ் இருக்கு. கௌரி ஒரு பொண்ணுக்கு கருமுட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சைடு எஃபெக்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட் கேஸ விசாரிக்க ஆசிரமம் இல்ல டேட்டாவெல்லாம் எடுக்கிறாங்க போலீஸ். அதில் ஒரு ஆசிரம இல்லத்தில் ஆசிரம லேடி விசாரிக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடியே மாடியிலேருந்து விழுந்து இறந்து போகிறாங்க. போலீஸ் இறந்த இந்த 3 பொண்ணுங்களும் இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க தான் கண்டுபிடிக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வர பொண்ணுங்க உடம்புல ஒரு பேனான ஸ்டெராய்டோட கெமிக்கல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை பற்றி லவ்வர் போலீஸ்கிட்ட சொல்ல வரும்போது ஒரு டீம் கௌரியை கொலை பண்ண வராங்க. போலீஸ் அவங்கள பிடிச்சி அவங்க ஸ்டைலில் விசாரிக்கிறாங்க. சார்லஸ்னு ஒருத்தன் ஆசிரமத்தில் கண்டு தெரியாத பொண்ணுங்களுக்கு இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூப்பிட்டு போய் அவங்களோட கருமுட்டையை திருடி வெளியே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு விற்கிறான். இதுக்கப்புறம் கதை கொஞ்சம் ப்ரூட்டலாக இருக்குது. கதை ரொம்ப நல்ல கதை. இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரி சொல்ல விரும்பல, நீங்கள் போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஸ்டோரி. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த டேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். அப்படின்னு ஹரிஹரன் ரொம்ப நல்ல சூப்பராக படத்தை எடுத்திருக்காரு. இவரோட மேக்கிங் ஸ்டைல் தான் படத்துக்கு மிகப்பெரிய உயிராக இருக்குது. படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் வெறித்தனமாக ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இவரோட மியூசிக்கோடு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பயம் கலந்த ஃபீல் வருது. தீரன், ராட்சசன் படத்துக்கு போட்ட மியூசிக் மாதிரி இந்த படத்துக்கு அவரோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டராகவே இருக்கார். அதான் கஷ்டமாக இருக்குது. ஆதித்ய மாதவன், கௌரி, கே கிஷான், அஞ்சு குரியன், முனிஷ்காந்த் இவங்க எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் இன்டென்ஸாக எங்கேஜிங்காக இருக்குது. படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. கிளைமேக்ஸில் வர டைலாக் படத்துக்கு நல்லா ஜஸ்டிஃபை கொடுக்குது. தியேட்டரில் இந்த படத்தை பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள்.